வெட்னஸ்டே ஈவினிங் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவளோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ டீ போட்டு குடிச்சிட்டு அப்போ சேர்ந்த பாத்திரங்களையும் கையோட கழுவி எடுத்து வச்சாச்சு. ஊர்லேருந்து அம்மா வரும்போது இந்த அதிரச மாவு வந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது புளிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது, உடனே செஞ்சிருன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு ஈவினிங் அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது மித்துக்குட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போ பசிக்குதோ அப்போ ஒரு பவுல் எடுத்து இதை போட்டு உட்காந்து சாப்பிட்டுக்குவான். அந்த ஒரு பாக்கெட்டில் ஒரு 10 அதிரசம் மீடியம் சைஸில் செஞ்சேன். அவ்வளோதான் வந்தது. என்னதான் புது ஸ்வீட்ஸ் இப்போ வந்தாலும் இந்த லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்கு, அதிரசம் இதையெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு எதனாலையும் முடியாது. இப்போவும் நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்து லிஸ்ட் போடணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம சொல்கிறது லட்டுவாக தான் இருக்கும். அதிரசம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே அடுத்த நாள் லஞ்சுக்காக மணத்தக்காளி கீரை கொஞ்சம் இருந்தது. அதையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்ட்டு. அதுக்கு வந்து காம்பினேஷனாக சுண்டக்கடலையும் கையோட ஊற வச்சுட்டேன். சுண்டக்கடலை குழம்பு, மணத்தக்காளி கீரை பொரியல்.